அக்ஷரா, இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல 14வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? எப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா? சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரமம் கரிஷ்யாமி சித்திர்போத்துமே சதா. ஏற்கனவே நம்ம 13வது ஸ்லோகம் படிச்சோம்ல, அதை நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றியா? யோகானாரிய யோகானாரிய உமாதேவியை உமாதேவியை யோகானந்தே நமோ நமஹ யோகானந்தே நமோ நமஹ திவ்யஞானே திவ்யஞான திவ்யஞான திரிநேத்ராயை திரிநேத்ராயை திவ்யமூர்த்தியை திவ்யமூர்த்தியை மூர்த்தியை மூர்த்தியை நமோ நமஹ. நமோ நமஹ. சரி, இப்போ நான் 14வது ஸ்லோகத்தை படிக்கிறேன், அப்புறம் பொருள் சொல்றேன். அர்த்தச்சந்திர ஜட்டாதாரி சந்திரபிம்பே நமோ நமஹ சந்திராதித்ய ஜட்டாதாரி சந்திரபிம்பே நமோ நமஹ. சரியா? இதுல அர்த்தச்சந்திர, சந்திரன்னா உனக்கு என்ன தெரியும்? ராமச்சந்திரன், பாலச்சந்திரன். சந்திரன்னா யாருன்னு தெரியும்ல? யாரு? சிவன். அது சிவன் நம்ம தலையில நிலா இருக்கிறதுனால சந்திரன் அப்படின்னாலே நிலான்னு அர்த்தம். ஆமா, இங்க என்ன சந்திரன் அப்படின்னா அர்த்தச்சந்திர அப்படின்றாங்க. நீ உன்னுடைய அசம்யுக்த ஹஸ்தாஸ் இருக்குல்ல, உன்னுடைய முதிரைகள் கையில, அது சொல்லு பார்க்கலாம். சொல்லு சொல்லு. அதுல அர்த்த பதாக்க அப்படின்னா பாதி இப்படி வச்சிருக்கல, கை ஜெஸ்டர் பண்றல, அர்த்தனாலே பாதின்னு அர்த்தம். கைய வந்து ரெண்டு விரல்கள், ரெண்டு விரல்கள், முதல் ரெண்டு விரல்கள் வந்து மேல வைக்கணும், அந்த அடுத்த ரெண்டு விரல்கள் விரல்களை மடிக்கணும், விரல்களை மடிக்கணும். ஆமா, எதுக்கு சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி அர்த்தனா பாதின்னு வருது இல்ல, அந்த மாதிரி அர்த்த சந்திர அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறை நிலா, பிறை நிலான்னு அர்த்தம். சரியா? அந்த பிறை நிலாவை சூடிய ஜட்டாதாரி, ஜடை முடி அப்படின்னு, ஜடைனாலே முடி, பின்னல் ஜடை பண்ணிக்கிறோம்ல, ஜடாதாரி அப்படின்னா தலையில் பிறைச்சந்திரனை சூடியவளே அப்படின்னு சரஸ்வதியை சொல்றாங்க. நம்ம என்ன எப்பவுமே என்ன நினைப்போம்? சிவன் தானே எப்பவுமே தலையில பிறை நிலாவை வச்சிருப்பாங்க. அதனாலதானே அவருக்கு மௌலீஸ்வரன்னே பேரு. மௌலின்னா இது நிலா. ஆனா பார்வதி சிவ, அதாவது சக்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய பார்வதியாக இருந்தாலும் சரி, துர்கையாக இருந்தாலும் சரி, சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, அவங்களும் பிறை சந்திரன் இருப்பாங்க. அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. இல்ல, அது நிறைய படங்கள்ல சிவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த அது வந்து காலத்தை குறிக்கிறது. கடவுளுக்கு வந்து பிறந்த நாள் இறந்த நாள்னு ஏதாவது இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல, பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அதை குறிக்கிறதுக்காக, அதனால சக்தி வடிவத்துக்கும் அப்படி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சரஸ்வதியினுடைய கிரீடத்திலையும் அது இருக்கு. அர்த்தச்சந்திர ஜட்டாதாரி, அப்பேற்பட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதியே அப்படின்னு அகஸ்தியர் சொல்றாரு. சந்திரபிம்பே நமோ நமக. பார்ப்பதற்கு சந்திரபிம்பம், பிம்பம்னா என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? பிம்பமா? ஆமா, பிம்பம்னா ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். உன்னுடைய கண்ணாடியில போனா உன்னுடைய பிம்பம் தெரியுது அப்படின்னு சொல்றோம், பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஃப்ளெக்ஷன். சரியா? சரஸ்வதி எந்த மாதிரியான ரெஃப்ளெக்ஷன் இருக்கு? சந்திரபிம்பே நமோ நமக. பார்க்கறதுக்கு சந்திரன் ஒரு முழு நிலா எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்ப்பதற்கு. இப்ப நம்ம நிலாவெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம், எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ராத்திரியில முழு நிலா எவ்வளவு சூப்பரா இருக்கும், அந்த மாதிரி இருக்க நீ பார்க்கறதுக்கு அப்படின்னு அகஸ்தியர் சொல்றாரு. ஆமா, சந்திராதித்ய ஜடாதாரி. இங்க வெறும்ன சந்திரன் மட்டும் இல்ல, இன்னும் என்ன? சந்திர ஆதித்யன், ஆதித்யா இருக்கு, அண்ணா இருக்கானே. ஆதித்யானா யாரு? சூரியன். ஆதித்யானா சூரியன் தானே. அதனால சந்திரனும் இருக்கு, சூரியனும் இருக்கு. உன்னுடைய தலை முடி, நீ சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய கிரீடத்துல சந்திரனும் இருக்கு, சூரியனும் இருக்கு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரனும் சூரியனும் இல்லைன்னா எந்த உயிராவது இருக்க முடியுமா? எந்த லோகத்திலேயாவது? உலகத்துல சூரியனும் சந்திரனும் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு அர்த்தம். சந்திராதித்ய ஜடாதாரி சந்திரபிம்பே நமோ நமக. மறுபடியும் சந்திரனின் பிம்பமே அப்படின்னு புகழ்ந்து சொல்றாங்க. சரியா? இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், கூட சேர்ந்து சொல்றியா? அர்த்தச்சந்திர இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். அதாவது நம்ம நடுராத்திரியில யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அர்த்த ராத்திரியில வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன? பாதி ராத்திரின்னு அர்த்தம்.
அதனாலதான் அர்த்த. அதே மாதிரி சிவனுடைய ஒரு பாதி உடம்பு வந்து பார்வதி இருப்பாங்கல்ல, பார்வதி அதுல வந்து ஒரு பெரிய இது ஸ்டாச்சுவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது வந்து பார்வதி ஒரு பாதி சிவன் பாதி பார்வதி. அந்த உருவம் இருக்குல்ல, அந்த உருவத்துக்கு என்ன பேருன்னு தெரியுமா? அந்த சுவாமிக்கு என்ன பேருன்னு தெரியுமா? அர்த்தநாரி. அதுல பாதி சிவன் பாதி. இப்ப புரிஞ்சுதா அர்த்தன்னா பாதின்னு? அதனாலதான் அர்த்தநாரின்னு சொல்றேன். அர்த்தன் தெரியுமானா அர்த்தநாரி. நாரி அதாவது நாரின்னா நரன், ஒரு பாதி உருவம், பாதி மனுஷன் பாதி பொண்ணு அப்படின்னு அர்த்தம். சரியா? எதுக்கு சொல்ல வந்தேன்? அர்த்தராத்திரி, அர்த்தநாரி, இது எல்லாமே அர்த்தங்கிறது சம்ஸ்கிருதத்துல பாதின்னு அர்த்தம். சரி, இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றியா? அர்த்தச்சந்திர ஜடாதாரி, அர்த்தச்சந்திர ஜடார் தாரி சந்திரபிம்பே நமோ நமஹ. சந்திரபிம்பே நமோ நமஹ. சந்திராதித்ய ஜடாதாரி, சந்திராதித்ய ஜடாதாரி சந்திரபிம்பே நமோ நமஹ. சந்திரபிம்பே நமோ நமஹ. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.